வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 24/12/2023க்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 23/12/2023க்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டிஏருக்கும் சரி கேஎலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் 3 டிஜிட் லாட்ரி எதுவும் போகிற மாதிரி இருந்தால் லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோடய சேனல் மூலயமா ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்பா. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அப்போ தான் கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை வரும், புரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேட்டெல்லாம் கம்மியாக இருக்குது. ரேட்டு பார்த்திங்கன்னா சிங்கிள் நம்பர் 11 ரூபா தான், டபுள் டிஜிட் பார்த்திங்கன்னா 12 ரூபா, 3 டிஜிட் பார்த்திங்கன்னா 22 ரூபா. ரேட்டெல்லாம் கம்மியாக இருக்குது. நிறைய கேம்ஸ் இருக்குது. டிஆர் மட்டும் இல்லை, டிஆர் கேஎல் மட்டும் இல்லை, நிறையா கேம்ஸ் இருக்குது. ஆன்லைன்லேயே கேரளா டிக்கெட் வேறு புக் பண்ணிக்கலாம். அதாவது ஆறு நம்பர் லாட்ரி வேறு புக் பண்ணுறோன்னா புக் பண்ணிக்கலாம். நிறையா இருக்குது. அதில் கேம்ஸ் நிறையா இருக்குது. டிஆர் கேஎல் மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வித்ட்ராலாம் கண்டிப்பாக ஆகுதுன்பா. வித்ட்ரா வந்து 1/2 hour ஆகுது, 1 hour ஆகுது. எப்படினாலும் வித்ட்ரா ஆகுது கண்டிப்பாக. உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அமௌண்ட் எது நின்றுச்சு அப்படின்னா அதிலே கஸ்டமர் சர்வீஸ் ஒன்று இருக்குது. அதில் வந்து நீங்கள் போய் சேட் பண்ணிங்க அப்படின்னா இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ரீப்ளே பண்ணுறாங்க. உங்களுக்கு அமௌண்ட்டு ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க கம்பெனியோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. நீங்கள் அதில் வேணாலும் ஜாயின் பண்ணுறதுனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறையா வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. நல்லா ஃப்ரீ டிக்கெட்லாம் கொடுக்குறாங்க. நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறையா நல்லது இருக்குது. வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கம்மா. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறையா ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம சேனல் மூலயமா வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நானும் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குன்னுபா. எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நம்பிக்கையான ஆப் தான். சரி வாங்க இன்றைக்கி பாருங்கள். 23/12/2023க்கான டிஎல் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 413. இந்த 413க்கு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா 413 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா சூப்பராக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. 3ஆம் நம்பர் அதே போர்டில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அது 2 நம்பருமே வந்து பி போர்டில் கணக்கானுச்சு. அதனால தான் 2 நம்பரையுமே நான் வந்து ஒரே போர்டில் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 2 நம்பருமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் நான் வந்து இங்கே கொடுத்துருந்தேன். 1-3ன்றது 3-1 அப்படின்னு வரலான்னு சொல்லி நம்ம இங்கே கொடுத்துருந்தோம். நம்ம அதே மாதிரி நினச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த செட்டு வந்து பாஸ் ஆகிருக்கு. அதாவது பிசி வந்து சூப்பராகவே பாஸ் ஆகிருக்குன்பா. பிசி சூப்பராக நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. 4-1-3 அப்படின்ற ஒரு பாக்ஸில் வந்து நம்மளுக்கு 2 செட்டில் வந்து 1-3ன்ற ஒரு செட்டு வந்து சூப்பராக ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க செட்டில் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. போர்டு வைஸாக ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கனால தான் இந்த 0-1-3 அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். நேற்று நான் வீடியோலையும் சொல்லியிருந்தேன். நம்ம வந்து நைட்டு வந்து ரிசல்ட்டில் அடிச்சிருந்தாங்க 0வும் 1ம் வந்து சேர்த்து அடிச்சிருந்தாங்க. அந்த நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1ஆம் நம்பர் திரும்ப வந்திருக்கு, 0 வரல. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த ட்ரிக்கில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் 1 மணிக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 1 மணிக்கு நான் வந்து கெஸ்ஸிங் எடுத்துருவேன். அது நைட்டு ரிசல்ட்டு அடிச்சிட்டாங்க 0-1 சேர்த்து அப்படின்ட்டு. இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் வர்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இல்லைனா 2 நம்பரும் வரலாம், இல்லைனா ஒரு நம்பர் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி ஒரு நம்பர் தான் வந்திருக்கு. இந்த 0வை மிஸ் பண்ணி உங்கள் கெஸ்ஸிங்கில் வேறு நம்பர் 4ஆம் நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்து ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சூப்பராக ஃபுல் வின்னிங் எடுத்துருக்கலான்பா. ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா 3-1 கொடுத்துருக்கோம். 2 நம்பருமே சூப்பராக மாசாக சூப்பராக பாஸ் ஆகிருக்குனாலும் ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 2ல் ஒரு நம்பர் ட்ரை பண்ணியிருந்தீங்களாம்னாலும் வெற்றி எடுத்திருக்கலாம். 2 நம்பருமே ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் 2 நம்பருமே ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு. தொடர்ந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும்னு நம்புகிறேன். பார்க்கலாம் நம்ப எப்படி வருதுன்னு தெரியல. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு 1 மணியை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 5-3-7. இந்த 5-3-7க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா
இது 6 மணிக்கு சூப்பரான வெற்றி தான். நம்மளுக்கு வந்து இது வந்து போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5, 7 அப்படின்ற இதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக நம்ம வந்து கொடுத்துருக்க செட்டில் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. 5, 7 ஏசி வந்து நம்மளுக்கு அப்படியே பாஸ் ஆகிருக்கு. நம்ம இங்கேயும் கொடுத்துருக்கோம் போர்டு வைஸாக கரெக்டாக இதில் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு 5, 7. அதுக்கப்புறம் இங்கேயும் நம்ம அந்த 5, 7ன்ற ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். இதுவும் ஏசி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 5, 7 அப்படின்றத வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுனால பார்த்திங்கன்னா நம்ம இங்கே 5, 7ன்றதை வந்து அப்படியே கொடுத்துருக்கோம். ஏசி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. 2 பாக்ஸ்லேயுமே நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான பாக்ஸில் 2 நம்பருமே பாஸ் ஆகிருக்கு. 5, 7 வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு 3ஆம் நம்பர் மட்டும் ட்ரிக்கில் கிடச்சிருந்தது. 2 கொடுத்துருக்கேன், 4 கொடுத்துருக்கேன். அதுக்கு இடையில உள்ள நம்பர் ஒரே ஒரு நம்பர் 3ஆம் நம்பர், அதுதான் வந்து நம்மளுக்கு உள்ளே வந்து இறங்கியிருக்கு. இந்த 2ல் ஒரு நம்பர் உள்ளே வந்து இறங்கியிருக்கக்கூடாதா? நம்மளுக்கு ஒரு ஃபுல் வின்னிங் ஈஸியாக கிடச்சிருக்கும். மிஸ் ஆகிடுச்சு, ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்குன்பா. 1 மணிக்கு கொடுத்துருக்கோம் 3ஆம் நம்பர். அது வந்து இதில் 4ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் 3ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். இங்கே கொடுக்க வேண்டிய 4ஆம் நம்பர் அங்கே கொடுத்துருந்தோம்னா சூப்பராக ஃபுல் வின்னிங் எடுத்துருக்கலாம். அங்கே கொடுத்துருக்க 3ஆம் நம்பரை எடுத்து இங்கே கொடுத்துருந்தோம்னா சூப்பராக ஃபுல் வின்னிங் எடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்குன்பா. நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி கேஎலுக்கும் சரி நம்மளுக்கு வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் மிஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது இப்போ 1 மணிக்கும் 6 மணிக்குமே ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு சூப்பராகவே வந்து நம்மளுக்கு 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க நம்பர். நம்ம 5ஆம் நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். கெஸ்ஸிங்கே வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்லா ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் 5ஆம் நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக மாசாக 5ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பாருங்கள் 5, 1, 1 நம்மளுக்கு கெஸ்ஸிங் வந்து இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த 0, 1, 1 அப்படின்ற ரிசல்ட்டுக்கு 1ஆம் நம்பரை வச்சு வந்து நம்ம கெஸ்ஸிங் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் நான் சொல்லியிருந்தேன் அந்த 0, 1லேருந்து ஒரு நம்பர் ரிட்டர்ன் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே பாஸ் ஆகிருக்குன்பா. 2 நம்பர் 1ஆம் நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2 போர்டு வந்து சூப்பராக வின்னிங் எடுத்துருக்கலாம். நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. 8 மணிக்கு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது, பயந்துட்டு தான் இருந்தேன். நம்மளுக்கு வந்து இருந்தாலும் 8 மணிக்கும் நல்ல ஒரு கை கொடுத்துருக்கு. இந்த 0, 1 அப்படின்றத 2 நம்பரையும் ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் இந்த 1ஆம் நம்பர் டபுள் போர்டில் வின்னிங் கிடச்சதுனால அது கரெக்டாக வந்திருக்குன்பா. இல்லை நீங்கள் 1ஆம் நம்பர் மட்டும் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு 2 போர்டு வந்து அசால்ட்டாக வின்னிங் எடுத்துருக்கலாம். டபுள்ஸில் வந்ததுனால சூப்பராக வின்னிங் எடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் ஏ போர்டில் கொடுத்துருக்கேன் நண்பா. சூப்பராக இதுலேயும் பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் இதே போர்டில் கிடச்சதுனால நம்ம போர்டு மாறி கொடுத்துருக்கலாம், மிஸ் பண்ணிட்டோம். நம்மளுக்கு 5ஆம் நம்பர் சூப்பராக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்மளுக்கு இது 2 நம்பரும் பார்த்திங்கன்னா 5ம் 1ம் பார்த்திங்கன்னா ஒரே போர்டில் கிடச்சதுனால நம்ம வந்து சேர்த்து கொடுக்கல, மிஸ் பண்ணிட்டோம். பாக்ஸ்லேயும் இதுலேயுமே சேர்த்து கொடுக்கல, பாக்ஸ்லேயும் பிரித்து கொடுத்துட்டேன் நான். சேர்த்து கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும், மிஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு 1ஆம் நம்பர் ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு வெற்றி கிடைக்கணும்னு நம்புகிறேன். ஏன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூப்பராக நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. எல்லாத்துமே பார்த்திங்கன்னா மொத்தமாக பாஸ் ஆகிருக்கு. அதுதான் நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நண்பா. சரி, ஓகே நண்பா. அடுத்து வாங்க 24/12/2023க்கான டிஎல்ஆர்டிக்கான கெஸ்டிங் பார்க்கலாம் வாங்க. 24/12/2023க்கான 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3, 7, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0, 6, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1, 4. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 3, 0, 3, 1, 6, 4, 3, 6, 0, 1, 0, 4, 7, 0, 7, 1, 7, 4. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 3, 7, 7, 3ன்னு வரலாம், 7, 0, 0, 7ன்னு வரலாம், 0, 1, 1, 0ன்னு வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா 3, 0, 1, 3, 0, 4, 3, 6, 1, 3, 6, 4, 7, 0, 1, 7, 6, 4. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 7, 0, 1, 3, 0, 7. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா 1, 3. இதில் ஏதாச்சும் உங்கள் கெஸ்ஸிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொடுத்துருந்த அதே ஆல் போர்டு தான் நம்மளுக்கு நாளைக்கும் கிடச்சிருக்கு. 1, 3 2ல் ஒரு நம்பர் உள்ள வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா 2 நம்பருமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க நண்பா.
கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இருந்தாலும் எனக்கு மறுபடியும் கிடைச்சதுனால நான் வந்து ஆல் போலில் கொடுத்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தான். உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த 1, 3 இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 0, 7 அப்படின்றது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 1, 3 அப்படி ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இல்லை அப்படின்னா 0, 7 இதுலேருந்து ஏதாச்சும் ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6, 4, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2, 1, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3, 9. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். 6, 2, 6, 1, 6, 3, 6, 9, 2, 3, 2, 9, 4, 2, 4, 3, 4, 9. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 6, 9, 9, 6ன்னு வரலாம். 6, 2, 2, 6ன்னு வரலாம். 9, 2, 2, 9ன்னு வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 6, 2, 3, 6, 2, 9, 6, 1, 3, 6, 1, 9, 4, 2, 3, 4, 1, 9. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 6, 2, 3, 6, 2, 9. எனக்கு இந்த ஆல் போர்டில் கிடச்சிருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 9, 2. இதில் ஏதாச்சும் உங்கள் கெஸ்ஸிங்கோட நம்பர் இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். 2 நம்பருமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. 2ல் ஒரு நம்பர் வரலாம், இல்லைனா 2 நம்பருமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கன்பா. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் 6ஆம் நம்பருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பரை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கில் 6ஆம் நம்பர் இருந்தால் 6ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். 2ஆம் நம்பர் இருந்தாலும் 2ஆம் நம்பர் ட்ரை பண்ணுங்கள். 9ஆம் நம்பர் இருந்தாலும் 9ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 நம்பரும் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 3 நம்பரும் சேர்த்து நான் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை வந்து ஆல் போலில் ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த 3 நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பராச்சும் உள்ளரிக்க வரணும். அப்படி தான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்காக 3 நம்பருமே கிடச்சிருக்கு. 3ல் ஒரு நம்பர் வரலாம், 2 நம்பர் வரலாம், இல்லைனா 3 நம்பருமே வரலாம். உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0, 1, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9, 2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7, 5. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா 0, 9, 0, 2, 0, 7, 0, 5, 9, 7, 9, 5, 2, 7, 2, 5, 1, 9. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 0, 9, 9, 0ன்னு வரலாம், 0, 2, 2, 0ன்னு வரலாம், 9, 2, 2, 9ன்னு வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 0, 9, 7, 0, 9, 5, 0, 2, 7, 0, 2, 5, 1, 9, 7, 1, 2, 5. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 0, 9, 7, 0, 9, 2. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா 5, 1. இதில் ஏதாச்சும் உங்கள் கெஸ்ஸிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான் 5, 1. நேற்று சொன்ன மாதிரி தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா 5, 1லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் ரிட்டன் வரும் அப்படின்ற மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். நைட்டு 8 மணிக்கு பார்த்திங்கன்னா டபுள்ஸ் அடிச்சிட்ருக்காங்க. நாளைக்கு எப்படி வருதுன்னு தெரியல. இந்த 5, 1 ரிட்டன் வந்தால் நம்மளுக்கு இதுலேருந்து ஒரு நம்பர் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு மற்ற அந்த 5, 1 விட எனக்கு வேறு நம்பர்ஸ் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த 0, 9, 2 அப்படின்றது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அப்படி இல்லைனா பவர் நம்பர் 7ஆம் நம்பர் இது 2ம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் வந்து நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். இந்த 5, 1லேருந்து ஏதாச்சும் ஒன்று ரிட்டன் வரணும்ல, நம்மளுக்கு அப்படி தானே வந்துட்டுருக்குது இந்த 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் 5, 1ன்றதை வந்து ஆல் போலில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த 0, 9, 7ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் டவுட்டாக இருந்ததுன்னா அதை மிஸ் பண்ணி 5ஆம் நம்பர் வைக்கிறேன்னா வச்சு பாருங்கள், 1ஆம் நம்பர் வைக்கிறேனாலும் வச்சு பாருங்கள். இந்த 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு 5 நாளாக அடிச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு திரும்ப ரிட்டன் வருமா என்னென்னு தெரியல. வரலாம், டியரை பொறுத்த வரைக்கும் சொல்லவே முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் ரிட்டன் வருமா என்னென்னு தெரியல. 2 நம்பரில் ஒரு நம்பர் எப்படியாச்சும் ரிட்டன் வரும்னு நினைக்கிறேன். அவங்க கெஸ்ஸிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு அதை விட ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் இந்த 0, 9, 7 அப்படின்றது இந்த 7க்கு பவர் 2 அதை தான் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இதை வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? மற்றபடி அதுதான் சொல்கிறது. இது 5, 1 ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா, அதாவது 0 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. நாளைக்கு 0 வந்து வரலாம் உள்ள 1ஆம் நம்பருக்கு அடுத்து 0 வரலான்னு நினைக்கிறேன். 1 கூட சேர்ந்து கூட வரலாம், இல்லைனா 1ஆம் நம்பர் இல்லாமல் வரலாம். எப்படி வேணாலும் வரலாம். 0 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி 9ஆம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. இந்த 0வும் 9ம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. மற்றது 7, 2 அப்படின்றது வந்து நம்ம வந்து அதுவும் ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு.
இதை நீங்கள் மிஸ் பண்ணி ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 7க்கு பதிலாக 5ஆம் நம்பரோ இல்லை 1ஆம் நம்பரோ ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணி மாற்றி வச்சு பார்க்குறோன்னா வச்சு பாருங்க நண்பா. 8 மணியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா நேற்று கேஸிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. அதனால் வந்து நம்மளுக்கு அதில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததை வச்சு தான் நம்ம திரும்பவும் அதுலேருந்து என்ன பாஸ் ஆகிருக்கோ அதை வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம். நாளைக்கு எப்படி பாஸ் ஆகுது, எந்தெந்த ட்ரிக்கில் பாஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கேஸிங் எடுப்போம். அதில் தான் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். நாளைக்கு ஒரு நாள் பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதனால தான் நான் வந்து ஆல் போர்டில் 5-1 அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஏன்னா ஆல் போர்டு எந்த ஒரு நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையாக கொடுக்க முடியும். எனக்கு இந்த 5-1 இன்றைக்கி அடிச்சிருக்க ரிசல்ட்லேருந்து ஒரு நம்பர் ரிட்டர்ன் வரலாம் அப்படின்றதுனால வந்து 5-1 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.